வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெடிக்கு ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முத்து டீம் போட்ட பிளானில் சக்ஸஸ் ஆகி அவங்க ரேகாவை எஸ்கேப் பண்ணி ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுவும் சரியா மூர்த்தி அங்கே வந்திருந்த அதே நேரத்தில் எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்ட தன்னோட கார் டிரைவரை திட்டிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வர்ற மூர்த்தி அங்கே இருக்க எல்லார்கிட்டையும் சண்டை போடுறாரு. மொத்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபும் அங்கே நின்றுட்டு இருக்க. அது எப்படிங்க சார், யாரோ ஒருத்தர் கூட என் பொண்ணை அனுப்பி வைப்பீங்கன்னு மூர்த்தி கத்துறாரு. இல்லை சார், டாக்டர் டெஸ்ட்டுக்காக எழுதி கொடுத்துருக்காங்க, அதை வேற ஹாஸ்பிட்டல்ல தானே எடுக்க முடியும்னு ஒருத்தர் கேட்குறாரு. அதெல்லாம் சரிங்க, இங்கேருந்து கூட்டிட்டு போனது யாரு, எந்த ஹாஸ்பிட்டல்னெல்லாம் பார்க்க மாட்டீங்களா, அந்த ஆம்புலன்ஸ் நம்பராவது இருக்கா அப்படின்னு மூர்த்தி கத்த. ஆம்புலன்ஸ் நம்பர் இன்னும் ராஸ்துக்குன்னாவா அப்படின்னு செக்யூரிட்டிகிட்ட கேட்குறாரு அவரு. லேது சார், ஆம்புலன்ஸ் வர்றதும் போறதுமா இருக்கு, அதனால நம்பர் நோட் செய்யலன்னு செக்யூரிட்டி சொல்றாரு. சார், இவர் சொல்றதும் சரிதான், இது ஹாஸ்பிட்டல், ஆம்புலன்ஸ் இங்க வர்றதும் போறதுமா தான் இருக்கும், நம்பர் எல்லாம் நோட் பண்ண முடியாதுன்றாரு அவரு. என்னங்க இது, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பதில் சொல்றீங்க அப்படின்னு மூர்த்தி கத்த அவரு தலை குனிஞ்சு நிக்கிறாரு. நான் லீகலா ஆக்ஷன் எடுக்காம விட மாட்டேன், இந்த ஹாஸ்பிட்டல்ல நான் என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு கத்திட்டு அவர் கிளம்ப அவர் கூட ரெண்டு வந்து அல்ல கையும் ஏய் வாடா போலான்னு போறாங்க. மயக்கத்தில் இருந்த ரெண்டு ஜீவராசிங்களும் எழுந்து போகுதுங்க. டிரைவர் காரை ஓட்ட முன்னாடி உட்காந்துருக்காரு மூர்த்தி. பயங்கர டென்ஷன் இருக்காதா பின்ன. அப்போ அவரோட மொபைல் ரிங் ஆகுது. கால் அட்டன் பண்ணி சொல்லுன்னு செம்ம எரிச்சலாக சொல்கிறாரு. என்னங்க என்னாச்சுன்னு ஒரே பதட்டமாக கேட்குறாங்க சிந்தாமணி. நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சு, முத்துவும் சத்யாவும் ரெண்டு பேரோட வந்து ரேகாவை கடத்திட்டாங்க அப்படின்னு மூர்த்தி சொல்ல. ஷோ, கடத்திட்டாங்களா, எப்படி அப்படின்றாங்க சிந்தாமணி. வேறொரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து ஸ்கேன் எடுக்கிற மாதிரி உள்ளர பூந்து ரேகாவை அவனுங்க தூக்கிட்டு போயிட்டானுங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்களும் கொஞ்சம் கூட விசாரிக்காம அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு மூர்த்தி சொல்ல. சோ அப்படின்னு எரிச்சல் படுறாங்க சிந்தாமணி. இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு மூர்த்தி சொல்லிட்டு இருக்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அந்த முத்து சாதாரண ஆள் கிடையாதுன்னு. கண்டிப்பா அந்த முத்துவும் மீனாவும் சேர்ந்து தான் இந்த வேலையை பார்த்துருப்பாங்க அப்படின்னு பயங்கர கடுப்போடு சொல்ற சிந்தாமணி. நம்ம பொண்ணைய தூக்கிட்டாங்கல்ல, இத சும்மா விடக்கூடாது, நீங்க முதல்ல இங்க வாங்க, ரேகா தானா நம்ம கிட்ட வருவா அப்படின்றாங்க சிந்தாமணி. எப்படி வருவா, அதான் அவனுங்க தூக்கிட்டானுங்களே அப்படின்னு மூர்த்தி சொல்ல. பயங்கர சலிப்பும் எரிச்சலுமா. அவளை வர வைக்க என்ன வழின்னு நான் பாக்குறேன், நீங்க பயப்படாதீங்க வாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல. சரி வர்றேன் வையன்னு அவரும் பயங்கர கடுப்போடு போன் வைக்கிறாரு. இங்க இதுங்கெல்லாம் பயங்கர டென்ஷன்ல இருக்க. முத்து அன்கோ மொத்தமும் விருந்து சாப்பிட்டுட்டு வெத்தலை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பிளேட்ல வெத்தலை பார்க்க சுண்ணாம்பு இருக்க. நீ வெத்தலை போடலையான்னு மீனா கிட்ட கேட்டுட்டு முத்துவும் செல்வமும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாட்டி ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்க, மீனா இன்னொரு சேர்ல உட்கார்ந்துருக்காங்க. ரேகாவும் சத்யாவும் ஒரு கட்டில்ல உட்கார்ந்துருக்காங்க. முத்துவும் செல்வமும் தரையில பக்கம் பக்கமா உட்கார்ந்துருக்காங்க. ரேகா, நீங்க சரியா சாப்பிட கூட இல்ல, மோர் எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு மீனா கேட்க. இல்ல இல்ல வேண்டான்றாங்க ரேகா. ஆக்சுவலா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நல்லா சாப்பிட்ருக்கேன், இப்பதான் மைண்டும் ரிலாக்ஸா இருக்குன்னு ஜாலியா பிக்னிக் வந்த மாதிரி ரேகா சொல்லிட்டு இருக்காங்க. முத்து, அடுத்து என்ன பண்றதா இருக்குன்னு பாட்டி கேட்க. பாட்டி, முதல்ல ரேகாவை அவங்க அப்பா கொஞ்ச நாள் ஹைதராபாத்ல தான் இருக்க வச்சாரு, அப்புறம் திருப்பதியில அவர் ஃப்ரெண்டு வீட்டுல வச்சிருந்தாரு, அது தெரிஞ்சுதான் ஒரு பிளானை போட்டு நாங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு முத்து நிறுத்த. ஆமா பாட்டி, அவங்க ஆளுங்கெல்லாம் தேடிக்கிட்டு வந்துட்டாங்க, ஜஸ்ட் மிஸ்ஸில் நாங்கள் தப்பிச்சு வந்தோம் அப்படின்னு செல்வம் சொல்ல. இப்போதைக்கு அவங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்தாதான் பத்திரமா இருக்கும்னு தான் நான் இங்கே கூட்டிட்டு வந்தேங்கிறாரு முத்து. டேய், நீ சரியா தாண்டா பண்ணியிருக்க, நான் பார்த்துக்கிறேன் விடு. ஆனா இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப நாளைக்கு இப்படியே வச்சிருக்க முடியாது, பொண்ணை பெத்தவங்க எப்ப வேணா தேடி வருவாங்கன்றாங்க பாட்டி. பாட்டி, அப்படி வந்தாலும் நான் அவங்க கூட போக மாட்டேன் பாட்டி, என் சந்தோஷம் அவங்களுக்கு பெருசா தெரியல, என் அப்பா கூட எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு ரேகா சொல்ல. ஆரம்பத்துல அப்படிதான் இருப்பாங்க, போக போக சரியாயிடும் அப்படின்னு ரேகாக்கு பதில் சொல்ற பாட்டி. முத்து, கூடிய சீக்கிரம் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்டா அப்படின்னு சொல்ல. உடனே ரேகாவும் சத்யாவும் எல்லாம் முடிஞ்சு பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரி ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க. தம்பியோட சந்தோஷம் மீனாவுக்கும் தொத்திக்க அப்படியே லைட்டான சிரிப்போட பாட்டி பக்கம் திரும்பி, பாட்டி, இவங்களை கூட்டிக்கிட்டு இப்படியே ஓடிக்கிட்டே இருக்க முடியாது, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணுங்கிறாங்க. முத்துவும் செல்வமும் யோசனையாவே உட்கார்ந்துருக்க. முடிவு என்ன, கல்யாணம் தாங்கிறாரு செல்வம். முத்து அப்படியே யோசனையா காலை தடவிக்கிட்டு அதுக்கான வேலையை பார்க்கணும். பாட்டி,
அது வரைக்கும் அவங்க 2 பேரும் இங்கேயே இருக்கட்டும். நானும் மீனாவும் ஊருக்கு போயிட்டு வந்து என்னன்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு முத்து சொல்ல, ஏண்டா நீங்க 2 பேரும் ஊருக்கு போனா ரேகாவோட அம்மா அப்பாவுக்கு சந்தேகம் வந்துடாது அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. ஆமா பாட்டி, கரெக்டா சொன்னேன். கண்டிப்பா அவங்களுக்கு எங்க மேலதான் சந்தேகம் வரும் அப்படின்றாரு முத்து. முதல்ல அதுக்கு ஒரு வழி பண்ணுடா அப்படிங்கிறாங்க பாட்டி. ஆமாங்க, அவங்க எப்படியும் போலீஸுக்கு தான் போவாங்க அப்படின்னு மீனா கவலையோட இவங்க பக்கம் திரும்ப, கண்டிப்பாக்கா ஹாஸ்பிட்டல்ல இருக்க சிசிடிவி வீடியோ எல்லாம் எடுத்து பார்த்துருப்பாங்க, அதுலயே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சத்யா சொல்றாரு. டேய், நாமெல்லாம் மாஸ்க் தானேடா போட்டுக்கிட்டு உள்ளர போனோன்னு செல்வம் கேட்குறாரு. டேய், நாம் என்ன மாறு வேஷத்துலையாடா போனோம்? மாஸ்க் தாண்டா போட்டிருந்தோம், அடையாளம் தெரியாதா என்ன? அதெல்லாம் சிந்தாமணி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறாரு முத்து. ஓஹோ அப்படின்னு செல்வம் யோசிச்சுட்டு இருக்காரு. மாமா, கண்டிப்பா அவங்க எப்படியும் நம்ம வீட்டுக்கு தான் போவாங்க, அம்மா வேற தனியா இருக்காங்கன்னு சத்யா கவலைப்படுறாரு. உடனே மீனாவுக்கு ரொம்பவே பயம் வந்துடுது. ஆமாங்க, எனக்கு அதுதாங்க பயமா இருக்கு அப்படின்னு பதறாங்க. முத்து அப்படியே கவலையை யோசனையுமா பார்த்துட்டு இருக்க. டேய் முத்து, கல்யாணத்தை பண்ண எப்படியும் கொஞ்சம் நாள் ஆகும், அதுக்கான வேலையெல்லாம் நீ பொறுமையா பாரு. ஆனா இந்த பிரச்சனை பெருசாகாம இருக்கிறதுக்கு இப்பவே ஏதாவது பண்ணணும்டா அப்படின்றாங்க பாட்டி. பாட்டி சொல்றதும் சரிதாங்க. அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு ஆள் பலம், போலீஸ் பலம் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, நம்ம பக்கம் நேர்மை இருக்கு, உண்மை இருக்குல்ல மீனா அப்படின்னு முத்து தத்துவம் சொல்றாரு. மீனா, ஐயையோ என்னங்க நீங்கன்ற மாதிரி பார்க்க, டேய், என்னதான் நம்ம பக்கம் நியாயம் இருந்தாலும் சில நேரம் பணத்துக்கு முன்னாடி எடுபடாம போயிடும்டா அப்படின்னு பாட்டி சொல்ல, முத்தும் யோசனையா பார்த்துக்கிட்டே ஆமான்னு தலையாட்டிட்டு, நீ சொல்றதும் சரிதான் பாட்டி, இன்னைக்கெல்லாம் பணம் இருக்கிறவன் சொல்றது தான் நியாயம்னு ஆயிடுச்சு அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அதனால தான் சொல்றேன், இப்ப நீங்க செஞ்சிருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, இதனால நம்ம குடும்பத்துக்கு எதுவும் பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு பாட்டி சொல்ல, இப்பதான் அவங்க செஞ்ச வேலையோட சீரியஸ்னஸ் மீனா கொஞ்சம் உணர்ந்து கவலையோட பாக்குறாங்க. ரேகா ரொம்பவே ஃபீல் பண்ணி, எங்களால உங்க எல்லாருக்கும் கஷ்டம் இல்ல அப்படின்னு மெதுவா கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ரேகா, பாதுகாப்பா இருக்கணும்னு பாட்டி சொல்றாங்க, அவ்வளவுதான்றாங்க மீனா. முத்து, போலீஸ் தேடி வந்தாலும் கேஸ் எதுவும் நிக்க கூடாது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணினாதாண்டா உண்டு அப்படின்னு செல்வம் சொல்ல, முத்து யோசிக்கிறாரு அப்படி ஒரு பிளான. அப்ப சட்டப்படி அவங்களால எதுவுமே பண்ண முடியாம போகணும் அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிக்கிற முத்து, சத்யா ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணுவோமான்னு கேட்குறாரு. வீடியோவா? என்ன வீடியோ மாமான்னு சத்யா கேட்குறாரு. நீங்கள் ஏதாவது பேச போறீங்களா அப்படின்னு சத்யா கேட்க, டேய், நான் ஏண்டா பேச போகிறேன், நான் பேசி என்னடா ஆக போகுது, வீடியோவில் பேச போகிறது ரேகா தாங்கிறாரு முத்து. ரேகாவா அப்படின்னு சத்யா திகைச்சு போய் ரேகாவை பார்க்குறாரு. ஏங்க, ரேகா எதுக்குங்க பேசணும் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. சொல்கிறேன் மீனான்னு முத்து சொல்ல, அண்ணா நான் என்னன்னா பேசணும் அப்படின்னு கேட்டுட்டே ரேகா எழுந்து வர்ற மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க உட்கார்ந்து இருந்ததுக்கும் எழுந்து நின்னதுக்கும் பெருசாக வித்தியாசம் தெரியல. இப்போ எல்லாரும் எழுந்து நிற்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ரேகா எழுந்து தான் நிற்கிறாங்கன்னு. உன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவோம், அப்போதான் அவங்களால உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு முத்து சொல்ல, ஓகே, நான் என்னென்னா பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. நீ என்ன பேசணுங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன், அதை கேட்டுட்டு உனக்கு தோன்றதையும் நீ தெளிவாக அந்த வீடியோவில் பேசிடு அப்படின்னு முத்து சொல்ல, அப்படின்னு ரேகா மெல்ல நகர்ந்து அங்கேருந்து போகிறாங்க. உடனே மீனா முன்னாடி வந்து முத்துவோட கையை பிடிச்சி, ஏங்க இதெல்லாம் சரியா வருமான்னு கவலையோட கேட்குறாங்க. மீனா, சரியா வரும், இது ரொம்ப முக்கியம், நல்ல வேலை பாட்டி ஞாபகப்படுத்தினாங்க. இப்போ நாம் வீட்டுக்கு போனோன்னு வையேன், நம்ம 2 பேர் வீட்டுக்குமே போலீஸ் அனுப்புவாங்க, அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ அப்படின்னு முத்து சொல்ல, எல்லாரும் யோசனையும் கவலையுமா நின்றுட்டு இருக்காங்க. அப்போ முத்து ஒரு இடத்துல இருக்க ஸ்டாண்டை கழட்டி செல்வத்துக்கிட்ட கொடுத்து இது அங்கே வைடான்னு சொல்ல, அவர் ஒரு பித்தளை அண்டா பித்தளை குடம் இருக்க இடத்துல அதை வைக்கிறாரு. அந்த செவரு ஓரமாக ஒரு அம்மி இருக்க, அந்த காலத்தில் வச்சிருக்க மாதிரி எலக்ட்ரிக் பாக்ஸ் வெளியே இருக்கு, ஒயரிங் எல்லாம் வெளியே தெரிஞ்சிட்ருக்கு. ரேகா இங்கே வான்னு ஒரு பெஞ்ச் பக்கத்தில் முத்து கூப்பிட்டு நிறுத்தி, டேய், கேமராவை ஆன் பண்ணி ரெடியாக வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ரேகா பக்கம் திரும்புறாரு. இங்கே பாரு, நான் சொல்கிறத கரெக்டாக கேட்டுக்கோ, உனக்கு தோன்றதையும் சேர்த்து பேசு என்ன அப்படின்னு முத்து கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாங்க ரேகா. அவர் ரேகாவுக்கு மட்டும் ஏதோ சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. மற்றவங்கெல்லாம் ஆர்வமாக அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் இல்லைங்க, பெற்றவங்க பெற்று பேர் வச்சு வளர்த்து ஆளாக்கி வச்சா இவங்க அவங்களுக்கே வீடியோ போட்டு பாடம் எடுப்பாங்க. முத்து சொல்லி முடிச்சு புரிஞ்சுதான்னு கேட்க, சூப்பர் அண்ணா
நீங்க சொன்ன மாதிரியே நான் பேசிட்டா அவங்களால லீகலா நம்மள எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு ரேகா சிரிக்க, ஆமா முத்து, போலீஸ் நம்ம பக்கமே வரமாட்டாங்கன்னு செல்வமும் கன்ஃபார்ம் பண்றாரு. அண்ணா நீங்க சொன்ன மாதிரியே நான் பேசிடுறேன் அப்படின்னு ரேகா சொல்ல, சரி நான் சொன்னதெல்லாம் நீ மனசுல ஒரு தடவை ஓட்டி பார்த்துக்க. நீ திணறாம பேசிடு. நீ ரெடின்னு சொன்னா சத்யா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு முத்து சொல்ல, அப்படின்னு தலையாடுறாங்க ரேகா. அடுத்து சத்யாவுக்கும் சில இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு முத்து அமைதியா இருக்க அவங்களுக்கான டைம் எடுத்துக்கிற ரேகா, அண்ணா நான் ரெடின்னாங்கிறாங்க. டேய் ஆரம்பிடா அப்படின்னு சத்யா கிட்ட சொல்ல, நான் ரெடி மாமான்னு அவரு மொபைல்ல தூக்குறாரு. முத்து ஒரு தடவை எட்டி பார்த்துட்டு நீ பேசுமாங்கிறாரு. ரேகா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பா அம்மா உங்க 2 பேருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு அவங்க தொடர்ந்து பேச அந்த அப்பா அம்மாவுக்கு அடுத்து ஒன்லி சத்யா மட்டும் ரெக்கார்ட் பண்ற அளவுக்கு தான் கேட்குது. நமக்கு எதுவும் கேட்கலங்க. அது சிந்தாமணியும் அவங்க ஹஸ்பண்ட் மூர்த்தியும் பார்க்கும்போது தான் நமக்கும் என்னன்னு தெரிய வரும் போல. ரேகா பேசிக்கிட்டு இருக்க மற்ற எல்லாரும் சீரியஸா அதையே பார்த்துட்டு இருக்க சத்யாவும் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்காரு. பேசி முடிக்கிற ரேகா, தயவு செஞ்சு நீங்க என்ன தேட வேண்டாம் அப்படின்னு முடிச்சுட அப்படின்னு சத்யா கட் பண்றாரு. பரவாயில்ல, நான் சொன்னதை விடவே நீ நல்ல பாயிண்டா பேசுற. இந்த ஒரு வீடியோ போதும், நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாரு முத்து. டேய் சத்யா, அந்த வீடியோவை எனக்கு அனுப்பி வச்சுடு. அதுக்கப்புறம் நான் எப்போ யாருக்கு அனுப்ப சொல்கிறேனோ அவங்களுக்கு அனுப்பிடு அப்படின்னு முத்து சொல்ல, சரிங்க மாமான்றாரு சத்யா. முத்து கொஞ்சம் நகர்ந்து வந்து நிற்க சத்யாவும் ரேகாவும் அந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோவை பார்த்துட்டு இருக்க மற்றவங்கெல்லாம் முத்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. முத்து, இந்த வீடியோவை வச்சு போலீஸை ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் ரேகாவோட அம்மா நம்மளை தேடி வந்துடுவாங்களேன்னு செல்வம் கேட்குறாரு. டேய் அவங்கெல்லாம் மேட்ரே கிடையாதுடா, அவங்களெல்லாம் சமாளிச்சிடலாம். இப்போதைக்கு அவங்க சட்டப்படி பொண்ணை கடத்திட்டோன்னு கேஸ் எதுவும் கொடுக்க விடாம பண்ணணும், அது போதுங்கிறாரு முத்து. இதெல்லாம் கிடக்க பாட்டி, ஏண்டா இம்புட்டு அறிவோடு இருக்கிறல்லடா, படிக்கிற காலத்தில் நல்லா படிச்சிருந்தா படித்து பெரிய ஆஃபீஸராக இருக்கலாம்ல அப்படின்னு அவங்க ஆதங்கத்தை சொல்கிறாங்க. மீனாவும் செல்வமும் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க, ஸ்கூலுக்கு படிக்க அனுப்பிச்சா பசங்களோட சேர்ந்து ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு இப்போதான் பேரை ஏதோ ஸ்கூல் போயிட்டு இருக்க மாதிரி பாட்டி திட்ட ஆரம்பிக்க, பாட்டி 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 பழசெல்லாம் கிளறாத பாட்டி, அப்ப இருந்த அறிவு அவ்வளவுதான் அப்படின்னு பாட்டிய கொஞ்சம் முத்து. சரி இப்ப நாங்க கிளம்புறோங்கிறாரு. ஏண்டா அதுக்குள்ள கிளம்புற, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்லன்றாங்க பாட்டி. இல்ல பாட்டி, மேற்கொண்டு அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கணும்ல, அதுக்கு தான் கிளம்புறேங்கிறேன் அப்படின்னு முத்து சொல்ல, சரி யோசிக்காம போயிட்டு வாங்க, ஆனா நடக்க வேண்டிய மற்ற விஷயமெல்லாம் அப்படியே இருக்கே. நல்ல செய்தி எப்ப சொல்ல போறேன்னு பாட்டி கேக்குறாங்க. நல்ல செய்தின்னா இவங்க கல்யாணம் தானே பாட்டி, ஊருக்கு போய் சொல்லிடுறேங்கிறாரு முத்து. கல்யாணம்ன்ற வார்த்தையை கேட்டவுடனே 2 பேரும் அப்படியே பூரிச்சு போய் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. பாட்டி சலிச்சுக்கிட்டு, இவன் ஒருத்தன் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டான். என்ன மீனா, நீ என்ன விசேஷ செய்தி சொல்லாம இருக்கியே அப்படின்னு கேட்க, மீனா அப்படியே வெக்கமும் குறுகுறுப்புமா முத்துவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே வெட்க சிரிப்போட அவங்க வெட்கத்துல தலை குனிய, முத்துவும் ஈ அப்படின்னு பெருசா ஒரு வழிவழிஞ்சிட்டு, அந்த செய்தியா பாட்டி அப்படின்றாரு. கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆகுதுடா, எப்போ எனக்கு கொல்லு பேரனையோ பேத்தியையோ பெத்து கொடுக்க போறீங்க அப்படின்னு பாட்டி கேட்க, மீனா ஒரு பக்கம் வெக்கப்பட்டு வழிஞ்சிட்டு இருக்க எல்லாத்தையும் பார்த்து செல்வம் ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காரு. சத்யா முயல் மாதிரிய பல்லக்காட்டி சிரிச்சிட்டு இருக்க ரேகாவும் சிரிப்போட பாக்குறாங்க. முத்து வலிஞ்சிட்டு சமாளிச்சுட்டு, சொல்றேன் பாட்டி, சீக்கிரமாவே சொல்றேன், இப்பதானே எல்லா பிரச்சனையும் ஒவ்வொன்றா முடிஞ்சுக்கிட்டு இருக்குது, அதான் அப்படின்னு சொல்ல மீனா ரொம்ப வெட்க சிரிப்போட முத்துவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி பாட்டி, நாங்கள் அப்படியே கிளம்புறோம் அப்படின்னு முத்து சொல்ல, வரேன் பாட்டி அப்படின்னு செல்வமும், பாட்டி போயிட்டு வரோம் அப்படின்னு மீனாவும் கிளம்புறாங்க. சத்யா பார்த்துக்க, எதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ண, ரொம்ப ஊர் சுற்றிட்டு இருக்காதீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு முத்து. இங்கே விஜயாவோட வீட்டுக்குள்ள சிந்தாமணி புயல் மாதிரி வர்றாங்க. முத்து, டேய் முத்து அப்படின்னு கத்திக்கிட்டே ஹாலுக்கு வர, அங்கே அண்ணாமலை உட்கார்ந்துருக்காரு. ரூம்குள்ளே இருந்து விஜயா வர, கூடவே ஸ்ருதியும் வர்றாங்க. ஏய் எதுக்கடி இங்கே வந்தன்னு விஜயா கத்துறாங்க. நான் ஒன்று உங்ககிட்ட பேச வரல அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் ரூம்ல இருந்து மீனாவும் வர்றாங்க. அந்த பக்கம் ரவி கூட பேசிட்டு இருந்த முத்துவும் ரவியும் அங்கே வர்றாங்க. உடனே முத்து பக்கம் திரும்புற சிந்தாமணி, ஏய் முத்து, என் பொண்ணு எங்கடான்னு கேக்குறாங்க. புரியலன்னு முத்து சொல்ல, என் பொண்ணு ரேகாவை காணோம், நீ தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கிற அப்படின்னு சிந்தாமணி கத்த, உன் பொண்ணை காணோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு, எதுக்கு இங்க வந்து நிக்கிறேன்னு எடுப்பா கேக்குறாரு முத்து. அண்ணாமலை,
என் பொண்ணை உன் பையன் எங்கேயோ கடத்தி வச்சிருக்கிறான் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அடியே அப்படின்னு விஜயா கூப்பிட சிந்தாமணி திரும்புறாங்க. என் புருஷனை மரியாதை இல்லாம பேசினா நாக்க அறுத்துருவேன் அப்படின்னு விஜயா மிரட்ட, ஏய் நீ வாய மூடு, ஒரு ரவுடிய புள்ளையா பெத்து வச்சுக்கிட்டு நீ எல்லாம் பேசாத அப்படின்னு ஒரு ரவுடி ராக்கம்மா சிந்தாமணி சொல்றது தான் வேடிக்கையா இருக்கு. இங்க பார், எங்க அப்பாவை பேரை சொல்லி மரியாதை இல்லாம பேசுற, பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேங்கிறாரு முத்து. உன்னை விட பெரிய ரவுடி இங்கே வேற யாரும் இல்ல. உன்னை மாதிரி அடுத்தவங்களை அடிச்சு பொழப்பு நடத்தலாம் என் புருஷனுக்கு தெரியாது அப்படின்னு மீனா சில்லுவண்ட மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நாளா இந்த கத்தலெல்லாம் கேட்காம அப்பாடான்னு இருந்தது. இப்ப மறுபடியுமா, ஏய் நீ பேசாதடி, நீயும் உன் புருஷனும் சேர்ந்து தானே இந்த வேலையை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சிந்தாமணி கத்திக்கிட்டு இருக்க. தா இப்ப எதுக்கு தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சிந்தாமணி லெவலுக்கே இறங்கிடுறாரு அண்ணாமலை. அதுவரையில் அங்க சோஃபால உட்கார்ந்துருந்த மனோஜும் எழுந்து வந்து நிக்கிறாரு. என்ன வேணும் உனக்கு அப்படின்னு அண்ணாமலை கேட்க, என் பொண்ணு வேணும் எனக்கு, உன் புள்ள தான் அவளை கடத்திக்கிட்டு போயிருக்கான்றாங்க சிந்தாமணி. கடத்துனாங்களா அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க. பயங்கர வெறியோட அங்கிருந்து முத்து பக்கம் திரும்புற சிந்தாமணி, டேய் ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காதடா, டாக்டர் மாதிரி வேஷம் போட்டு நீயும் உன் பொண்டாட்டியும் என் பொண்ணை கடத்திக்கிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ஓஹோ அப்ப இதுங்க வேலை தானான்னு விஜயா சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. உன் பொண்ணை நாங்க ஏன் கடத்த போறோம், சும்மா இங்க வந்தெல்லாம் பழி போட்டுட்டு இருக்காதன்றாங்க மீனா. ஏய் நீ வாய மூடுறி, சாதாரண பூ விற்கிறவ நீ, எங்கிட்டெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அப்ப என்ன உங்ககிட்ட பேசுறதுக்குன்னு டாக்டருக்கு போயா படிச்சுட்டு வருவாங்க அப்படின்னு முத்து படுநக்கலா கேட்க, சிந்தாமணி படு டென்ஷனா பாக்குறாங்க. நான் பூ விற்கிறவ தான், மானத்தை விற்கிறவ இல்ல அப்படின்னு மீனா சொல்ல சிந்தாமணிக்கு கோவம் தலைக்கு ஏறிடுது. என்னடி சொன்ன, அப்ப நான் என்ன மானத்தை விற்கிறவளா அப்படின்னு அவங்க ரொம்ப கோவமா கேட்க, நான் பொதுவா தான் சொன்னேன், அது உனக்கு பொருத்தமா இருந்துச்சுன்னா நான் எதுவும் செய்ய முடியாதுன்றாங்க மீனா. ஏய் அப்படின்னு கோவமா கத்துற சிந்தாமணி, சி நாம வந்த வேலையே வேற, இதுகிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்கோன்னு சுதாரிச்சுக்கிறாங்க. இங்க பாருங்க, எனக்கு என் பொண்ணு வேணும், அவ வரல உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொடக்கு போடுறாங்க, ஜாக்கிரத அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்க. ஏய் எதுக்கு இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு விஜயா கேட்க, ஏய் விஜயா இது உனக்கும் தெரிஞ்சுதான் நடந்திருக்கு, நீ தான் அவங்கள தூண்டி விட்டியா, உனக்கு இந்த சிந்தாமணிய ஃப்ரெண்டா தான் தெரியும், ஆனா எனக்கு வேற ஒரு முகமும் இருக்கு அப்படின்னு சிந்தாமணி பயங்கர கோவத்தோட சொல்லிட்டு இருக்க. அதாவது பாக்குற மாதிரி இருக்குமா அப்படின்னு ரொம்ப சாதாரணமா பட்ட பழைய ஜோக்க அள்ளி விடுறாரு முத்து. வெறியோட திரும்புற சிந்தாமணி, ஏய் என்ன நக்கல் பண்றியா, மரியாதையா என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லிடு, அவளை எங்க கடத்தி வச்சிருக்க அப்படின்னு சிந்தாமணி கத்து கத்துன்னு கத்துறாங்க. ஹலோ இங்க எதுக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்க பொண்ணு அவங்க ஏன் கடத்த போறாங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, அந்த மாதிரி வேலையெல்லாம் இவங்களுக்கு செய்ய தெரியாது அப்படிங்கிறாரு ரவி. என்ன குடும்பமா சேர்ந்து எல்லாரும் நடிக்கிறீங்களா, என் பொண்ணு திரும்ப வரல உங்க மொத்த பேரையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்றாங்க சிந்தாமணி. என்ன த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களா, நீங்க சொன்னா கேட்கறதுக்கு போலீஸ் என்ன உங்ககிட்ட சம்பளம் வாங்குறாங்களா அப்படின்னு ஸ்ருதி கேட்க சிந்தாமணி பயங்கர கோவத்தோட நிக்கிறாங்க. முத்துவும் மீனா அண்ணியும் யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டாங்க, அவங்க எது பண்ணினாலும் நியாயத்து பக்கம்தான் நிப்பாங்க அப்படின்னு ரவி சொல்ல, ஒரு பொண்ணை கடத்திட்டு போனது அவங்க நியாயமா, என் பொண்ணு மட்டும் வரல உங்க மொத்த குடும்பத்தையும் தூக்கி ஜெயில போட்டுருவேன்னு மறுபடியும் சொடக்கு போட்டு வெள்ள நீட்டி மிரட்டுறாங்க சிந்தாமணி. இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது, உன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவங்க நான் கிடையாதுங்கிறாரு முத்து. உன்ன மாதிரி ஒரு அம்மா கூட இருக்க பிடிக்காம தான் அவளே கிளம்பி போயிருக்கா, அப்படின்னா உன்னையும் நீ செய்யற வேலையும் அவளுக்கு பிடிக்கலன்னு தானே அர்த்தம். உன்னை பிடிக்காம உன் பொண்ணு போயிருக்கான்னா அப்ப நீ எந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்கன்னு நீயே யோசிச்சுக்கோ. நீ ஒரு நல்ல அம்மாவா இருந்திருந்தா அவையே உன்னை விட்டு போக போறா அப்படின்னு மீனா சொல்ல, என்னடி எனக்கே பாடம் எடுக்கிறியா, என் தொழில்ல எனக்கு எதிரா நின்று என் ஆர்டர்லாம் புடுங்குன, சங்கத்துல எனக்கு எதிரா போட்டி போட்டு என் பதவியையும் பறிச்சுக்கிட்ட, இப்ப உன் தம்பிய வச்சு என் பொண்ணை வளைச்சு போட்டு என் குடும்பத்துக்குள்ளேயும் வர பாக்குறியா அப்படின்னு சிந்தாமணி கத்த. அந்த எண்ணம்லாம் எனக்கு இல்ல, இதெல்லாம் உன்னோட கற்பனைன்றாங்க மீனா. வேண்டாம் மீனா, என்னை பத்தி உனக்கு தெரியாதுன்றாங்க சிந்தாமணி. என்னதான் சிந்தாமணி கெட்டவங்களா இருந்தாலும் ரேகா நல்ல பொண்ணா இருந்தாலும் பிள்ளைங்க பண்ற இந்த மாதிரி உருப்படி இல்லாத வேலையால பெத்தவங்க எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு யார்கிட்டயோ எல்லாம் அட்வைஸ் கேட்க வேண்டிதான் வரும். என்னை பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னு மீனாவை மிரட்டிட்டு இருக்க.
உன்னை பத்தி தெரிஞ்சு நாங்க என்ன பரீட்சை எழுதி பாஸ் பண்ணவா போறோம்? இந்த சவுண்ட் விட்டுட்டு இருக்க வேலையெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. உன் பொண்ணை காணோம்னா போய் தேடுற வேலையை பாரு போ அப்படின்னு ரொம்பவே தெனாவட்டா சொல்றாரு முத்து. உன் மேல தப்ப வச்சுக்கிட்டு இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கிற, முதல்ல வெளியே போனீங்கிறாங்க மீனா. ஏய் விஜயா, இவங்களெல்லாம் பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சிந்தாமணி கத்த, விஜயா இப்பதான் 1000ல் ஒரு வார்த்தை அறிவா பேசியிருக்காங்க. இது உனக்கும் அவளுக்கும் இருக்கிற பிரச்சனை, அதையும் என்கிட்ட கேட்குற? எனக்கே துரோகம் பண்ணல, இப்போ உன் பொண்ணு உன்னை விட்டு ஓடி போயிட்டாளா? உனக்கெல்லாம் இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு விஜயா அப்படியே கொஞ்சமா ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்க. விஜயா, நம்ம யாரை பத்தியும் எதுவும் பேச வேண்டாம் அப்படிங்கிற அண்ணாமலை, நீங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்கன்றாரு. இந்த பாரு அண்ணா அப்படின்னு சிந்தாமணி வேகமா வர முத்து படார்னு குறுக்க வந்து நிக்கிறாரு. கொஞ்சமா ஜெர்க்காகிற சிந்தாமணி, பாருங்க அண்ணாமலை, என் பொண்ணு உங்க பையன்தான் கடத்தி வச்சிருக்கான், ஒழுங்கா அவளை விட சொல்லுங்கன்றாங்க. போது நிறுத்துமா, சரியான அன்பை காட்டினா எந்த பொண்ணும் வீட்டை விட்டு ஓடி போக மாட்டா. அவ மனசு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல நியாயம் இருந்தா அதை நிறைவேற்ற பாருங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. பிள்ளைங்களையும் உங்ககிட்ட கடன் வாங்கின ஆளுங்க மாதிரியே நடத்தினா இப்படிதான் உங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு முத்துவும் சொல்றாரு. அவங்க தான் எதுவும் தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல, முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க போங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, என் பொண்ணு ரேகா என்கிட்ட வந்து ஆகணும், அப்படி இல்ல உங்க குடும்பத்துல ஒருத்தரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன் அப்படிங்கிற சிந்தாமணி அங்கிருந்து போக விடமாட்டாங்களா? விட போமா அப்படின்னு அண்ணாமலை இந்த பக்கமா வர்றாரு. அண்ணாமலையை சுத்தி எல்லாரும் அப்படியே வந்து நிக்கிறாங்க. அது வரைக்கும் அமைதியா நின்றுட்டு இருந்த மனோஜ் அவரோட திருவாயை திறந்து, அம்மா அவங்க இவ்வளோ தூரம் வந்து இவ்வளவு கத்திட்டு போறாங்கன்னா கண்டிப்பா இவங்க தாம்மா ஏதாவது செஞ்சிருப்பாங்க, இப்ப ஏதோ வேலை பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்ல, எனக்கும் அதுதான்டா தோணுது அப்படிங்கிற விஜயா, ஏய் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க 2 பேரும்? நீங்க பண்ணின வேலையில மொத்த குடும்பத்தையும் தூக்கி ஜெயில வைப்பேன்னு சொல்லிட்டு போற அப்படின்னு விஜயா முத்து மீனாவை பார்த்து கேக்குறாங்க. விஜயா, அவங்க சொன்னா எல்லாம் நடந்துருமா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, நமக்கு எதுக்குங்க ஊர் வம்பு, எதுவா இருந்தாலும் அவ வீட்டோட வச்சுக்க சொல்லுங்க, இங்க எதுவும் வரக்கூடாதுன்றாங்க விஜயா. மா, சிந்தாமணிக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா, அவங்க பாட்டுக்கு ஏதாவது பண்ணி வச்சுட்டாங்கன்னா அப்புறம் என் பிசினஸ் பாதிக்குமா அப்படின்னு அடுத்த அம்பானியா வரப்போற மனோஜ் சொல்றாரு. உனக்கு உங்கவல இல்லடா அப்படின்னு முத்து கேட்க, டேய் அந்த பொண்ணை புடிச்சு வச்சிருந்தா திருப்பி அதை அம்மா கிட்டே அனுப்பி வை அப்படின்றாங்க விஜயா. அத்தை, ரேகாவும் சத்யாவும் ஒருத்தர் விரும்புறாங்க, ரேகாவுக்கு விருப்பம் இல்லாம வேற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க, அதுல இருந்து காப்பாத்த சொல்லி ரேகா எங்க கிட்ட உதவி கேட்டா அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. அட்ரஸக்கு அப்ப நான் சந்தேகப்பட்டது சரிதான் போல அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியோட பாக்குறாங்க விஜயா. அப்ப அந்த பொண்ணு உங்ககிட்ட தான் அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அப்பா பாப்பா கடத்தெல்லாம் இல்லப்பா, அவளை விரும்பிதான்ப்பா வந்திருக்கிறா அப்படிங்கிறாரு முத்து. ரேகா மேஜரான பொண்ணு, அவளே தானே விரும்பி வந்தா, போலீஸ் கேஸ்னு ஆனாலும் ரேகா சொல்றதை தான் கேட்பாங்க அப்படின்றாங்க ஸ்ருதி. முத்துவும் அண்ணியும் எதுவும் தப்பு பண்ணலையே, இவங்க நல்லது தானே பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறாரு ரவி. என்னடா அவங்க நல்லது பண்ணாங்க, இவனால நாம எல்லாரும் தாண்டா பாதிக்கப்படுறோம் அப்படின்னு பாதிப்பை பத்தியே புலம்பிட்டு இருக்க மனோஜ், ஏன் உன் தம்பி அவன் தகுதிக்கு ஏத்த மாதிரி ஆசைப்பட மாட்டானா அப்படின்னு மீனாவை பார்த்து கேக்குறாரு. இப்ப என் தம்பிக்கு என்ன தகுதி இல்லாம போச்சு அப்படின்னு மீனா கேட்க, தராதரம்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படிங்கிறாரு மனோஜ். அவனுக்கு என்ன தராதரம் இல்ல, தான் வாழ்க்கையை பார்க்காம அடுத்தவங்க வாழ்க்கையை மட்டும் குறை சொல்ல வேண்டாம் அப்படின்னு மீனா நேரடியாவே மனோஜ் முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லாரும் ஒரு மாதிரியா நின்னுட்டு இருக்க அண்ணாமலை சின்ன சங்கடத்தோட மீனாவை பாக்குறாரு. மன்னிச்சிடுங்க மாமா, என் தம்பியை பத்தி தப்பா பேசும்போது அதை என்னால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல அப்படின்னு மீனா ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க. ஏங்க, இவ குடும்ப பிரச்சனைக்காக இவனை தூண்டி விட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாளே, இதால நம்ம குடும்பத்துக்கு தானேங்க பிரச்சனை வருதுன்னு விஜயா கேக்குறாங்க. என்னம்மா பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு முத்து கேட்க, டேய் நீயே காருக்கு நிறைய டியூ கட்டணும்னு சொல்ற, உன் வேலையை பாக்குறத விட்டுட்டு எதுக்கு இதெல்லாம்ன்றாங்க விஜயா. அந்த சிந்தாமணி ஒரு வில்லங்கம் பிடிச்சவ, அவ ஆளுங்களை வச்சு உன்னை ஏதாவது பண்ணிட்டா நாங்க என்னடா பண்றது அப்படின்னு விஜயா சொல்ல, மொத்த சூழ்நிலையும் அப்படியே அமைதியா மாறிடுது. ஆஹா, நம்ம அம்மா இவ்வளோ கரிசனப்படுறாங்களா நம்ம மேல அப்படின்னு முத்து கண்ணை கூட இமைக்காம அசந்து போய் பார்க்க, அத்தை நீங்க தானா, அது பேசுனது நீங்க தானா அப்படின்னு மீனாவும் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணாமலையும் விஜயாவை வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்க. ஐயோ நாம என்ன பேசிட்டோம் அப்படி அப்படின்னு விஜயா பாக்குறாங்க. அப்படியே சின்ன புன்னகையோட அம்மாவையே பார்த்துட்டு இருக்க. மறுபடியும் விஜயா சொன்ன,
ஏய், அந்த சிந்தாமணி ஒரு வில்லங்கம் பிடிச்சவ. அவ ஆளுங்களை வச்சு உன்னை ஏதாவது பண்ணிட்டா நாங்கள் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற வார்த்தை மறுபடியும் பட்டு தெரிக்குது. இதுங்க எல்லாம் அமைதியும் ஒரு மாதிரி பார்வையுமா நிற்க விஜயாவுக்கே குறுகுறுப்பாக இருக்குது. என்ன எல்லாம் இவ்வளோ அமைதியாக இருக்குதுங்க, நம்மளையவே பார்க்குதுங்க, அப்படி என்னத்தடா சொல்லிட்டோம் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே முத்துவ ஒரு சின்ன தென்றல் காற்று தடவிட்டு போயிட்டு இருக்கு. ரவியும் ஒரு சின்ன புன்னகையோட அம்மாவை பாக்குறாரு. எல்லாரும் ரொம்ப நெகிழ்ச்சியும் சின்ன புன்னகையுமா இருக்க விஜயா குறுகுறுப்பு அடக்கிக்கிட்டு என்னடா சிரிக்கிற அப்படின்றாங்க விஜயா. இல்ல, மொதல் தடவையா என்னை பத்தி கவலைப்படுறீங்கல்ல, சந்தோஷமா தாம்மா இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, நான் எங்கடா கவலைப்பட்டேன், ஏதோ என் வாய் தவறி அதுவா வந்துருச்சு போல இருக்கு அப்படின்ற மாதிரி விஜயா அழுத்தமா முழுங்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே முத்து ரொம்ப சந்தோஷமா இடுப்புல கைய வச்சுக்கிட்டு, கவலைப்படாதீங்கம்மா, எனக்கு எதுவும் ஆகாது, நான் நல்லதுதாம்மா பண்ணியிருக்கேன்னு அவரே அவருக்கு சர்டிஃபை பண்ணிக்கிறாரு. விஜயா முத்துவை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க. லவ் பண்ண 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு முத்துவும் அண்ணியும் நினைக்கிறாங்க. அதுல ஒன்றும் தப்பு இல்லையேம்மாங்கிறாரு ரவி. முத்துவும் மீனாவும் பண்ணி இருக்கிறது நல்ல விஷயம்தான். அந்த பொண்ணு ரேகா ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருந்தா என்ன பண்ணி இருக்க முடியும்? சொல்ல போனா அந்த பொண்ணை இவங்க எல்லாரும் காப்பாத்தி இருக்காங்க அப்படின்றாங்க ஸ்ருதி. அது சரி, அந்த சிந்தாமணி கிட்ட இருந்து நம்ம குடும்பத்தை யார் காப்பாத்துறது? நாளைக்கு என் பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன யார் காப்பாத்துவாங்கிறாரு மனோஜ். மனோஜ், உங்களுக்கு பிரச்சனை கொண்டு வரதுக்கு வேற யாரும் வேண்டாம், நீங்களே போதும், உங்களை காப்பாற்றுறதுக்கு ரோஹிணியால் மட்டும்தான் முடியும். டேய் முத்து, ஒழுங்கா உங்க பொண்ணை அனுப்பி வையே அப்படின்னு மனோஜ் ஆர்டர் போடுறாரு. ஏண்டா எப்போ பார்த்தாலும் சுயநலமா மட்டும்தான்டா யோசிப்பியா? 2 பேரும் லவ் பண்றோம், உதவி பண்ணுங்கன்னு வந்து கேட்குறாங்க. பயந்து ஒதுங்கிறதுக்கு நான் உன்ன மாதிரி கோழை கிடையாது அப்படின்னு முத்து சொல்ல, ஐயோ இந்த லூசுங்களுக்கெல்லாம் நான் சொல்றது புரியவே மாட்டேங்குது அப்படின்னு அழுத்துக்கிறாரு மனோஜ். அதுக்குன்னு இவ வீட்டு பிரச்சனையை இங்கே கொண்டு வருவியா அப்படிங்கிற விஜயா அண்ணாமலை கிட்ட திரும்பி, ஏங்க நீங்களாவது அவங்கிட்ட சொல்லுங்க அப்படின்றாங்க. இங்க பாரு, அந்த பொண்ணு சத்யாவை லவ் பண்றா, சிந்தாமணி வரட்டு கௌரவத்துக்காக அவ பொண்ணு வாழ்க்கைய பத்தி கவலைப்படாம இருக்கிறா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இவர்கிட்ட போய் கேட்டேனே அப்படின்னு பாக்குறாங்க விஜயா. சிந்தாமணிக்கு மீனா மேல கோவம். முத்து பண்ணதுலெல்லாம் ஒன்றும் தப்பில்லைன்னு அண்ணாமலை சொல்ல, முத்து அப்படியே தலையை நிமித்தி நிற்கிறாரு. இப்படி அவன் ஒவ்வொன்றும் செய்யறதுக்கும் அவனை தலையில தூக்கி வச்சு ஆடுங்க, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ அப்படின்னு விஜயா அங்கிருந்து போயிடுறாங்க. முத்து, நீ பண்ணது நல்ல விஷயமாவே இருந்தாலும் உனக்கு எதுவும் வராம பாத்துக்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, சரிப்பா பாத்துக்கிறேன்பாங்கிறாரு முத்து. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் அங்க நிக்க மற்றவங்க எல்லாம் கலைஞ்சு போயிடுறாங்க. ஸ்வேதா அவங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல இருக்காங்க. ஓகே, இன்னைக்கு அடுத்த டாபிக்கை பத்தி பார்ப்போம்னு அவங்க போர்டு பக்கம் திரும்ப, டீச்சர் சாரி டீச்சர் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே முத்து உள்ளர வர கூடவே மீனாவும் வர்றாங்க. திரும்பி பார்க்குற ஸ்வேதா, எல்லாரும் கிளாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மொத்த கிளாஸும் கிளாப் பண்ணுது. என்ன மீனா எல்லாரும் கைத்தட்டுறாங்கன்னு முத்து மீனா கிட்ட கேட்குறாரு. எனக்கும் ஒன்றும் புரியலங்கன்றாங்க மீனா. ஒரே நிமிஷம் இருங்களேன் அப்படிங்கிற முத்து ஸ்வேதா பக்கம் திரும்பி, ஏமா எல்லாரும் கைத்தட்டுறாங்கன்னு கேட்குறாரு. நீங்க பண்ணின ஹீரோய்க்கான விஷயத்துக்கு தான் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, நான் என்ன பண்ணேன்னு அவர் கேட்குறாரு. எங்கடா நம்ம மிஸ்ரா சாரை காணோன்னு பார்த்துட்டு இருக்க, அவர் இப்போ லாஸ்ட் பெஞ்சுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டார் போல இருக்கு. பாவம், நல்லா எய்மோட நல்லா படிக்க வந்த பையன் இப்போ காதல்ற கடல்ல விழுந்து ஓரத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு. முத்துஜி அப்படின்னு மிஸ்ரா கூப்பிட முத்து அங்க திரும்பி பார்க்குறாரு. எல்லாம் தெரியும், ஸ்வேதா மேடம் எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல ஸ்வேதா சிரிப்போட நிற்கிறாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாரு முத்து. லவ்வர்ஸை சேவ் பண்ண அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல இருந்து காப்பாற்றி இருக்கீங்க, நீங்க ரியல் ஹீரோ முத்து அப்படின்னு மிஸ்ரா சார் சொல்ல எல்லாரும் கிளாப் பண்றாங்க. முத்து ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க. மீனா தான் ரேகா விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க. நீங்க எவ்வளவு புத்திசாலி, எவ்வளவு தைரியமானவர்னு நான் எல்லார்கிட்டையும் சொன்னேன் அப்படின்றாங்க ஸ்வேதா. முத்து, ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்க. என்னதான் பெத்தவங்க ஒரு பொண்ணை பெத்து வளர்த்தாலும் அந்த பொண்ணோட ஆசையை கேட்டு நிறைவேற்றி வைக்கணும். அந்த பொண்ணோட அப்பா அம்மா அப்படி இல்லை. நீ பண்ணினது நல்ல காரியம்பா அப்படின்னு அந்த ஆந்திராக்காரரும் பாராட்டுறாரு. நன்றிங்க சார்ங்கிறாரு முத்து. சார், முத்து அண்ணனும் சிஸ்டரும் எப்பவுமே அப்படியே தான், ஆசைப்படுறவங்கள சேர்த்து வச்சிருவாங்க. எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே அண்ணன் தான் அப்படின்னு சந்தடி சாக்கில் மிஸ்ராவுக்கு பேரலெல்லாம் உட்காந்துருக்க முருகனும் சொல்லிடுறாரு. ஆகான்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் பாராட்டுறீங்க, நன்றி, ஆனா இன்னும் விஷயம் முடியல அப்படின்னு முத்து சொல்ல, முத்தண்ணா
சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே அப்படின்னு ஸ்வேதா கேட்க, அடுத்து அதை தான்மா பண்ண போறோம். பெரியவங்க சம்மதத்தோட பண்ணி வைக்கணும்னு நினைச்சோம், ஆனா அது நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. இனிமே ரெஜிஸ்டர் மேரேஜ் தான்மா பண்ணணும். எல்லாமே விசாரிச்சு வச்சுட்டோம். கல்யாண நேரத்துல உங்க எல்லாரோட உதவியுமே தேவைப்படும் அப்படின்னு முத்து சொல்ல, கண்டிப்பான்னு எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் சொல்லுங்கன்றாங்க ஸ்வேதா. முத்து, என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நானும் பண்றேன்னு மிஸ்ரா சார் உடனே வாக்கு கொடுக்கிறாரு. அண்ணே, என்ன செய்யணும்னு சொல்லுங்க, உங்களுக்காக நான் வர்றேன் அப்படின்னு துள்ளிக்கிட்டு இருக்காரு முருகன். நீங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக போராடுறப்போ நாங்க கண்டிப்பா கூட நிப்போம் அப்படின்னு ஆந்திராவாரு சொல்ல, நாங்களும் வருவோம், நாங்களும் நிப்போம் அப்படின்னு முத்து ஏதோ பக்கத்து நாட்டு மேல படையெடுத்து போற மாதிரியும் எல்லாரும் ஆதரவு கொடுக்குற மாதிரியும் கையை தூக்கிட்டு நிக்க, நமக்கு ஐயோடா எவ்வளோ பெரிய சாதனைன்னு தான் பாராட்ட தோணுது. சரி சரி சரி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேவைப்படும் போது கண்டிப்பா நான் எல்லார்கிட்டையும் சொல்றேன். நீ ஆரம்பிம்மா, வா மீனா அப்படின்னு முத்து கடகடன்னு ஓடி போய் லாஸ்ட் பெஞ்சில் உட்கார்றாரு. நாளைய ப்ரோமோவில் ரோஹிணி ஹலோங்கிறாங்க. கிருஷ்ணாராம் கையில மொபைலை வச்சுட்டு, நான் லாயர் கிருஷ்ணாராம் பேசுறேன் அப்படின்னு சொல்ல, தெரியுது மேடம் சொல்லுங்கன்றாங்க ரோஹிணி. மனோஜ் கிட்ட நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்க, நான் என்ன சொன்னேன்னு ரோஹிணி கேக்குறாங்க. அவருக்காக நீங்க செலவு பண்ணின 5 லட்சம் ரூபாயை கொடுத்தா டைவர்ஸ் கொடுத்துடுறேன்னு சொன்னீங்களாமே அப்படின்னு கிருஷ்ணாராம் கேட்க, அவங்களுக்கு எதிரில் விஜயாவும் மனோஜும் உட்கார்ந்துருக்காங்க. ரோஹிணிக்கு அப்படியே திக்குன்னு இருக்குது. பணத்தை ரெடி பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்க, கிருஷ்ணாராம் விஜயாவை பார்க்க, ரெடி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு விஜயா கையை காட்ட, மனோஜ் பதறி அடிச்சு, ஐயோ அம்மா அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸில் கூப்பிட்டு இருக்க, இருடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜயா கையை காமிக்கிறாங்க. இவங்களோட ஜாடையை பார்க்குற கிருஷ்ணாராம், அதெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க, உனக்கு தேவையான பணத்தை அவங்க கொடுத்துருவாங்க, அவங்க பணத்தை கொடுத்தா நீ டைவர்ஸ் கொடுத்துருவல்ல அப்படின்னு கிருஷ்ணாராம் கேட்க, ஆமாங்க மேடம் அப்படின்னு ரோஹிணி கன்ஃபஸ் பண்றாங்க. அப்ப ரோஹிணியோட இந்த முடிவு உண்மைதானா? தைரியமா லாயர்கிட்டயே ஒத்துக்கிட்டாங்க. அவங்க பணம் 5 லட்சம் ரூபாய் அவங்க திரும்பி வாங்குறதுக்கும் டைவர்ஸ் கொடுக்கறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரியல. சரி, என்னவா இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.